இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை நீங்கள் எல்லோரும் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பார்ப்பீங்க. இருந்தாலும் நான் கேட்டுடுறேன், நீங்கள் எல்லோரும் மறக்காமல் இந்த உதவிக்கரம் டிவியை பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் நம்ம ஒரு கல்யாண உற்சவம், அதாவது நங்கநல்லூரில் கோலாகல நரசிம்ம சுவாமிகள், லட்சுமி நரசிம்ம சுவாமிகளுடைய கல்யாண உற்சவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, நங்கநல்லூரில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் ஒரு கை ஒரு கால் ரெண்டுமே அவருக்கு இயங்காது. அவர் ஒரு லட்சுமி நரசிம்மருடைய உபாசகர். அந்த நங்கநல்லூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சு வராரு. நல்ல வாக்குகளை கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய அருளாசியை பெற்றவர்கள் நல்ல வாழ்க்கையில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை அவர்களே என்னிடம் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த பாலாஜி காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். மேலும் எனக்கு ஒரு நெருங்கிய உறவினர் கூட. அவர் 30/7/2025 அன்று நங்கநல்லூரில் ஸ்ரீ கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய கல்யாண உற்சவத்தை மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள். அதில் நானும் நேராக கலந்து, நானும் என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய மருமகள், நாங்கள் 3 பேரும் அந்த கல்யாண வைபவத்தில் நேராக கலந்து கொண்டு ஸ்ரீ கோலாகல லட்சுமி நரசிம்மருடைய அருளாசியை பெற்றிருக்கின்றோம். இந்த இது அதாவது இந்த கல்யாண உற்சவம் பார்த்திங்கன்னா, அது ஒரு கோயிலில் எப்படி நடைபெறுமோ அதே போன்று சிறப்பாக பட்டாச்சாரியர்களை வைத்து அதற்காக ஹோமங்களை எல்லாம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஹோமங்கள் நடைபெற்றிருந்தது. அதிலையும் நான் கலந்து கொண்டேன். அதாவது நம்ம பாலாஜி அவருடைய வீட்டிலேயே ஒரு கோயில் மாதிரியாக லட்சுமி நரசிம்மர் அப்புறம் தாயார் எல்லோரையும் அதில் பிரதிஷ்டை பண்ணி அதை ஒரு டெய்லி பூஜை பண்ணுறாரு. பூஜை முடிந்த உடனே அவர் எல்லோருக்கும் இந்த அருளாசியை வழங்குகிறார்கள். அவர் இந்த உற்சவத்தில் பார்த்திங்கன்னா, அவருடைய வீட்டிலிருந்து அதாவது அந்த கோயில் மாதிரி இருக்கிற அவருடைய வீட்டிலிருந்து இந்த கல்யாண மண்டபத்திற்கு வீதி புறப்பாடு காலையில் ஒரு 7 மணிக்கு சிறப்பாக வீதி புறப்பாடு நடைபெற்று 7 மணிக்கு அந்த கல்யாண மண்டபத்தை அந்த லட்சுமி நரசிம்மரை அவரை எழுந்துள்ள பண்ணியிருக்காரு. அதை அடுத்தது ஒரு திருமஞ்சனம் அதுவும் நடைபெற்றது. அப்புறம் லட்சுமி நரசிம்ம ஹோமம் நடைபெற்றது. அப்புறம் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மறுபடியும் 3:30 மணிக்கு அங்கேருந்து திரும்புகார் வீதி புறப்பாடு மண்டகப்படியெல்லாம் பண்ணி அவருடைய வீட்டுக்கு, அவருடைய கோயிலுக்கு அந்த சுவாமிகளை எழுந்துள்ள பண்ணார். மிக சிறப்பாக ஒரு கோவிலில் எப்படி நடைபெறுமோ அதே போன்று சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார் திரு பாலாஜி அவர்கள். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, நான் ஏன் அதில் போய் கலந்தேன்னா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து கொண்டு ஒரு கோவிலில் எப்படி நடைபெறுமோ அதே போன்று மிக சிறப்பாக பட்டாச்சாரியர்கள்லாம் வரவழைத்து சிறப்பாக செஞ்சார். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து மாம்பழம் குட்டி சுவாமிகள் அவர் இந்த பூஜையெல்லாம் நடத்தியிருக்காரு.
அதே போல் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கோயிலிருந்து உடையவர் ராமானுஜர் கோயிலிருந்து நம்ம பாலாஜி அவர்களுக்கு சால்வை மற்றும் புஷ்பங்கள் எல்லாம் அங்கிருந்த கோயிலிருந்து கொண்டு வந்து அவருக்கு மரியாதை எல்லாம் செலுத்தினார்கள். அந்த அளவில் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திரு வாசன் சுவாமிகளும் அவருடைய சகோதரர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை, இந்த உற்சவத்தை மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் மதியம் அறுசுவை லஞ்ச் விருந்து அளிக்கப்பட்டது. இப்போ இந்த கல்யாண உற்சவத்தினை நேரில் கண்டு கழித்ததோடு இல்லாமல் நம்முடைய மற்ற மாற்றுத்திறனாளிகளும் அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் நம்ம உதவிக்கரம் சேனலில் அதை ஸ்பெஷலாக நம்முடைய சீஃப் ரிப்போர்ட்டர் டென்னிஸ் அவர்கள் எல்லா வீடியோக்களையும் எடுத்து நம்ம உதவிக்கரம் டிவிக்கு இன்றைக்கு நாம் அதை ஒரு எபிசோடாக கொண்டு வருகிறோம். எல்லோரும் கட்டாயம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம உதவிக்கரம் சேனலில் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம கொண்டு வரோம். இந்த காங்கிரிகேஷன்ஸ் மீட்டிங்கினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்ம உதவிக்கரம் டிவியில் வருது. நம்ம வாரம் நடைபெறுகின்ற காங்கிரிகேஷன்ஸ் மாற்றுத்திறனாளர் பேரவையில் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற அந்த உரையாடல்கள் அனைத்தும் டிஸ்கஷன்ஸ்லாம் எல்லாமே நம்ம உதவிக்கரம் டிவியில் கொண்டு வரோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு விடாமல் நாம் வெளியிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போது இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம்.
சார் இங்க பாருங்க. இப்பொழுது இன்றைய தினம் லோகக்ஷேமத்துக்காகவும் நரசிம்மருடைய வருடாந்திர கல்யாண உற்சவம் ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் நமது லட்சுமி நரசிம்ம உபாசகர் சக்தி பாலாஜி சுவாமிகளுடைய அயராத முயற்சியாலும் அதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் காஞ்சிபுரம் டிஎஸ் வட்டமுத்தி சுவாமியாலும் மட்டுமல்ல இங்கே இருக்க அன்பர்கள் ஆன்மீக பெருமக்களாலும் விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. மேலும் மேலும் சிறப்பாகவும் நோயற்ற வாழ்வை கருத்து செல்வதாக எல்லாரும் மணிகாசன் இருந்தே ராமானுஜன் வேண்டி பிரார்த்திக்கிறேன். ராமானுஜாய நமஹ. இங்கே பெரிய மகோத்சவம் நடந்துட்டு இருக்கீங்க. கல்யாண மகோத்சவம், கோலாகல நரசிம்ம மகோத்சவம், கல்யாண உற்சவம் நடந்துட்டு இருக்கீங்க. அன்பர்கள் எல்லாரும் வந்து கலந்து இதில் வந்து நல்லா சிறப்பிச்சு கொண்டு சொல்ல முடியல, அவ்வளோ ஆனந்தமாக பண்ணுறார் அவர். அவருக்கு சப்போர்ட்டாக சுவாமி வரதகுட்டி சுவாமியும் நல்லா கைங்கரியம் பண்ணி இருக்கிற நண்பர்களுக்கு அத்தனை பக்தர்களும் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்குங்க. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். இது வந்து மேலும் மேலும் விருத்தியாகணும். இதுதான் அடியனுடைய ஆசை. நாங்கள் சிவபெரும்புதில் நெஞ்சத்து உரைய வைத்தாலுமே ராமானுஜன் புகழ் போதும் நல்லோர் சிவபெரும்புது ராமானுஜனை புகழ்கிறாவே அங்கே உட்காந்து எல்லாத்தையும் புகழோதும் நல்லோர். இந்த மறையினை காத்து, இந்த மறை யார் காத்தாருன்னா காஞ்சிபுரம் வரதராஜபெருமாள் கோவில்ல இவர் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசு, நான் 2 வயசுல பார்த்துட்டேன். அவர் என் காலத்தை தாண்டி தான் போவோம். பின்கோபுரம் அத்திவதர் கோபுரம் இருப்பாங்க. பின்கோபுரம் தாண்டி வழி அங்கே போய் 4000 கைதிகளையும் 2 வேளையும் விடாத பண்ண அத்தியாபகர்னு சொல்லிக்கிறேன். காஞ்சிபுரத்தில் அவ்வளோ கைங்கரியம் பண்ணிக்கிறேன். யாருக்கு எத்தனை பேர் தெரியுங்க? எல்லாம் அந்த தலைமுறையே மாறி போயிடுச்சு. அவ்வளோ பண்ணிக்கிறோம் இந்த சுவாமி வரதகுட்டி இந்த மலையினை காத்து, எந்த மலை? 4000 திவ்ய பிரபந்தத்தை காத்தவர். அரியேன் அன்பு செய்வதிலே அவருக்கு நம்ம அன்பு செய்யறாரு.
இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணைய